வணக்கம். வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரவா கேசரி. ரவா கேசரிக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1½ கப் சர்க்கரை, பழுப்பு சர்க்கரை, இங்கிலீஷில் ப்ரௌன் சுகர், தேவையான அளவு முந்திரி, திராட்சை, அரை கப் நெய். எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன், இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். அப்புறம் குங்குமப்பூ, அது வந்து கலருக்காக பாலில் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கோம். ஏலக்காய் தேவையான அளவு. பேன் வந்து சூடாகிட்டு இருக்கு. இந்த பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் ஆட் பண்ணுறோம். அதோட இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். அதோட திராட்சை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது ஒரு தனியாக நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் நீங்கள் அந்த 1 கப் ரவையை ஆட் பண்ணி நல்லா வறுபடுங்க. நல்லா கட்டிலாம் படாமல் எல்லா பக்கமும் நல்லா வறுபடணும். இந்த ரவை இந்த நெய்யோடு சேர்ந்து வறுபட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வறுபட்டோன்னா நீங்கள் இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் தனியாக வச்சிடணும். அதே பேனில் நம்ம வந்து இப்போ 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கப் ரவா, 3 கப் வாட்டர். ஸோ இந்த வாட்டர் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஃப்ளேமை கொஞ்சம் நீங்கள் குறைச்சி வச்சிடணும். இந்த டைமில் குறைச்சி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கட்டி படாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி பண்ணணும். ஸோ இது இப்போ நீங்கள் கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இந்த தண்ணிலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி டைமில், ஸோ இந்த சர்க்கரை வந்து இங்கே வந்து ப்ரௌன் சுகர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ரௌன் சுகர்லேயே உங்களுக்கு லைட் அண்டு டார்க்குன்னு இருக்குது. நாங்கள் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி ரொம்ப அப்படியே உங்களுக்கு விலகி ஒரு செமி சாலிடாக இருக்க மாதிரி வரும். இந்த டைமில் நீங்கள் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த குங்குமப்பூ ஆட் வித் மில்க்கு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ மீதம் இருக்க நெய்யை வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும். இப்போ அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதோடு நம்ம வந்து இப்போ வெஜிடபிள் ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சுருக்க அந்த ஏலக்காய் பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து ஒரு நல்ல பதத்தோடு உங்களுக்கு இப்போ அந்த ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.